சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சேலம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கந்தசாமியின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். சேலம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கந்தசாமியின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். முன்னதாக திருமண வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்க வந்த கழக பொதுச் செயலாளருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் எடப்பாடி நகர செயலாளர் முருகன், நகர்மன்ற முன்னாள் தலைவர் கதிரேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் கவனமுடன் செயல்பட வேண்டுமென கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தினார். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செம்மலை, மாவட்ட செயலாளர் இளங்கோவன், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜமுத்து, ஜெய்சங்கரன், நல்லத்தம்பி, சுந்தர்ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிவேல், மனோன்மணி மாதேஸ்வரன், சின்னத்தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பணிகளில் கழக நிர்வாகிகள் உடனிருந்து செயல்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அறிவுறுத்தினார். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை தீவிரமாக கவனமாக ஆய்வு செய்து அதன் பட்டியலை தேர்தல் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று சரி செய்ய வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் சி வி சேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில் முன்னிலை வகித்தார். ஒன்றிய செயலாளர் தண்டபாணி மற்றும் பேரூர் செயலாளர் ஆனந்த் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் திவாகர், அலை அருண், நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கட்சி நிர்வாகிகள் எப்படி பொதுமக்களை சந்திப்பது, வாக்குச்சாவடி நிர்வாகிகளின் பணிகள் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆணைப்பாக்கத்தில் இடிந்து விழுந்த அரசு நியாய விலைக் கடை கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அப்பகுதியில் இருந்த அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும் பார்வையிட்டு உணவு சரியான முறையில் வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். மேலும் கோணலம் சாலையோரம் வைக்கப்படும் நீர்த்தேக்க தொட்டியை பழங்குடியின மக்கள் வீடுகளுக்கு அருகில் அமைக்க தனது சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் தருவதாக மக்களிடம் கூறினார். அப்போது அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் உடனிருந்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தெற்கு திட்டை கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தெற்கு திட்டை கிராம மக்களின் கோரிக்கையின்படி தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய காத்திருப்போர் கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கிராம மக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினார். ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் வேல்முருகன், ஒன்றிய அம்மப்பேரவை துணை செயலாளர் ராஜதுரை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்திற்குட்பட்ட காட்பாடி மேற்கு ஒன்றியம், காட்பாடி வடக்கு தெற்கு பகுதி, திருவளம் பேரூராட்சி, காட்பாடி மத்திய ஒன்றியம் ஆகிய பகுதிகளுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் நடைபெற்றது. இதில் 2025 வாக்காளர்களுக்கு சிறப்பு திருத்த படிவங்களை எவ்வாறு வழங்குவது என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராமு, கழக மாநில அம்மப்பேரவை துணை செயலாளர் தாஸ், மாநில MGR இளைஞரணி துணை செயலாளர் திருமால், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் SP ராகேஷ், மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் அமர்நாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் வடக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சிங் ரமேஷ்குமார், தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பாலாஜி, தஞ்சை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கஞ்சனூர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.